இப்போ தமிழக அரசு குறி வச்சு நிறையா எதிர்க்கட்சிகள் எலெக்ஷன் வர்றதுனால நிறையா விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னா, த திமுக அரசுனால தனிநபர்கள் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதாங்க. இப்போ நம்ம பகுதியில் எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கி வந்து ஒரு மக்கள்கிட்ட பணப்புழக்கம் கம்மியாயிருச்சு. எல்லாமே மது போதைக்கு அடிமையாயிட்டாங்க. வீட்டில் வந்து குடும்பத்தை நடத்தினாலே ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு பொருள் வாங்க போனோம்னா ரூ. 1000 ரூ. 500 இல்லாமல் கடத்தருக்கு போக முடியல. முதல்லாம் ரூ. 100 ஒன்றுனா தேவையான மளிகை பொருள் வாங்கிட்டு வர முடியும், காய்கறி வாங்க முடியும். இன்றைக்கி எந்த பொருள் எடுத்தாலும் உளுந்தா ரூ. 150, பருப்பா ரூ. 150, ரூ. 200, ஆயில் ரூ. 120. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுமே ரூ. 80, ரூ. 70 விற்றதெல்லாம் இன்றைக்கி வந்து 100, 120 அதோட விலை வந்து ஏற்றம் அதிகமாக இருக்குது. அதனால் சாமானிய மக்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து குடும்பத்தை நடத்தணுங்கிறது வந்து ரொம்ப சவாலான காரியமாக இருக்குது. ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அரிசி பருப்பு விலைலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இயல்பு வாழ்க்கை ரொம்ப முடங்கி போய் தான் இருக்குது. கரண்ட் பில் ஏறிடுச்சு, தண்ணிக்கு வசூல் பண்ணுறாங்க, நிறையா வசூல் பண்ணுறாங்க, எதை எடுத்தாலும் காசு. ஆனால் ஒரு 10, 15 வருஷமாக இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப இன்னலை சந்திச்சுக்கிட்டு வராங்க. அதனால் நானே போய் நிறைய இடங்களில் சாப்பிட போனாலே ஒரு தோசை ரூ. 70, 80 சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னென்னா, எல்லாமே விலைவாசி கூடி போச்சுங்க. ஆளுக்கு சம்பளம் ரூ. 1000. எல்லாமே விலை ஏற்றம். காரணம் வந்து மது போதையில் இன்றைக்கி எல்லா இளைஞர்களும் வந்து வருமானத்தை வீட்டுக்கு கொடுக்காம எல்லாமே மதுபான கடையில் செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு 150 கொடுத்தா எப்படி அந்த குடும்பம் அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கும், எப்படி அவங்கள வந்து குடும்பம் முன்னேறும்? இது ரொம்ப சவாலான விஷயம். வரக்கூடிய எதிர்காலத்தில் இன்னும் இதோட மோசமாக தான் போகும். அதனால் மக்கள் நம்ம விழிப்புணர்வு இருக்கணுங்கிறது தான் என்னோடய எதிர்பார்ப்பு. நீங்கள் என்ன தொழில்னே பண்ணுறீங்க? நான் வந்து ஹோட்டல் தான் வச்சுருக்கிறேன். என்னாலேயே ஹோட்டலை வந்து அந்த கரண்ட் பில்லை கட்டி நடத்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ரொம்ப சவாலான விஷயமா இருக்குது. இதே நிலமை போச்சுன்னா நாங்கள் வந்து நடு தெருவுக்கு வந்துருமோங்கிற பயமும் இருக்கு. ஆனால்